இந்தியாவும் அமெரிக்காவும் ஜனநாயக நாடு. ஸோ இந்தியா சீனா பக்கமோ இல்லை ரஷ்யா பக்கமோ போகக்கூடாது. ஏன்னா அவங்க சர்வாதிகார நாடு. ஸோ அப்படின்னு யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காக்காரர் தான் சொல்கிறாங்க. சீனாவில் நேற்றைக்கும் முந்தா நேற்றைக்கும் எஸ்சிஓ சமிட் நடந்துச்சு. ஸோ அங்கே ரஷ்ய அதிபர் புதின், அப்புறம் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அப்புறம் ஜி ஜின்பிங், ஸோ இவங்களோட கூட்டணி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு வேர்ல்டு வைடாக. இதை பார்த்த அமெரிக்காவுக்கு காண்டாயிட்டாங்க. ஸோ இதனால் அமெரிக்கா அதிபர் ட்ரம்போட வர்த்தக ஆலோசகர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்கா பக்கம் தான் இருக்கணும், ரஷ்யா மற்றும் சீனா சர்வாதிகார நாடுகள், ஸோ அவங்க கூட இந்தியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் இந்தியா மேலே வரி போட்டீங்க, டேக்ஸ் போட்டீங்க. ஸோ எங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ அதுக்கு தான். நம்ம இந்தியா இல்லாமல் கண்டிப்பாக அமெரிக்காவால் இருக்க முடியாது. அதனால தான் நம்ம இந்த 3 நாடுகளும் சேர்ந்தனால தான் இப்போ அமெரிக்காவுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் இனி வரப்போகுது. அதனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை இருக்காரு. ஸோ அது யாருன்னு பீட்டர் நவ்ரோ அப்படிங்கிறவர் தான் ஸோ இந்த அறிக்கையை கொடுத்துருக்குறாரு. அமெரிக்காவோட இந்த மூவ் எப்படி இருக்குது, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.